ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான ஸ்டோரிஸ்மான விஷயம் நடக்க போகுதுங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லிகிட்டேருந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவை வந்து பிரிக்கணுன்ட்டு இந்த ராஜேஸ்வரி செஞ்ச வேலை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மல்லி வந்து வெண்பாவுக்கு வந்து ஸ்கூல் கூப்பிட்டு போகிறதுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு வந்து லாக்கி இல்லை, இனிமேல் வந்து ரஞ்சிதா தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. நேற்றுலேருந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மல்லியோட கழுத்தில் நம்முடைய விஜய் வந்து தாலி போட்டதும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்முடைய வெண்பாவை வந்து நம்முடைய மல்லியே வந்து பாடம் சொல்லி கொடுத்தார சொல்லி வந்து நம்முடைய விஜய் வந்து சொன்னாங்க. இது வந்து பயங்கர ஷாக்காக இருந்துச்சு இந்த ரஞ்சிதாவுக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா விடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதா வந்து ரெடி ஆகிட்டு வெண்பாவுக்காக வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் வந்து என்ன பண்ணாருன்னா, முன்னாடியே வந்து ரெடி பண்ணிட்டு நம்முடைய வெண்பாவை வந்து ரெடி ஆகிட்டு நம்முடைய மல்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பாவுக்கு வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு வந்து சரி கூப்பிட்டு போய் விட்டுறேன் நான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா, இல்லை மல்லியம்மா வரணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய வெண்பா சொன்னது பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பாவோட ஆசைக்கு மறு பேச்சே வந்து நம்முடைய விஜய் வந்து கண்டிப்பாக வந்து பேசுறது இல்லைங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய மறுபடியும் நம்முடைய மல்லியோட இடத்துக்கே வந்து நம்ம மல்லி வந்து வந்துட்டாங்க. ஸ்கூல் கூப்பிட்டு போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து சரி வர அப்படின்னதும் 3 பேரும் வந்து காரில் வந்து போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து முன்னாடி எப்படி வாசல் வந்து எட்டி பார்த்தாங்களோ அதே மாதிரி வந்து எட்டி பார்க்குறாங்க. நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா காரில் வந்து நம்முடைய மல்லிக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி இருக்கிறத வந்து பார்த்துட்டு வயிறு எறிகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து எறிகிறாங்க. சொல்ல முடியாது, போகிற வழியே கார் பஞ்சர் ஆனாலே அந்த அளவுக்கு வந்து அவங்க மனசில் வந்து வன்மத்தை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் வந்து காரை கொண்டு எடுத்துக்கிட்டு நேராக வந்து நம்முடைய வெண்பாவோட ஸ்கூலுக்கு வந்து போயிடுறாங்க. மாம்பழம் ரெகுலர் தாங்க. நம்மளுடைய வெண்பா வந்து ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு நம்முடைய வெண்பா பார்த்தீங்கன்னா பாய் சொல்லிவிட்டு எப்படி போவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் வந்து போய்க்கிறேன் வெண்பா, நீ வந்து போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம விஜயுமே பார்த்தீங்கன்னா என்ன மல்லி காசு இருக்கா இல்லையா, அன்றைக்கி கொடுத்து காசு காலி ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைங்க காசெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லி வந்து சொல்கிறதும், சரி எனக்கு வந்து ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு மல்லி, நீ வந்து இப்படியே போயிரு, நானும் வந்து ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம மல்லியும் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா கிட்ட பேசிட்டு நம்ம விஜய் கிட்ட வந்து சொல்லி அவரும் கிளம்புறன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நம்முடைய மல்லி என்ன பண்ண போகிறாங்க, ரெகுலராக வந்து நடந்து தானே போவாங்க, ஆட்டோ வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கிறதுல நம்மளோட மல்லி அப்படியே நடந்தே வந்து போகலாம் அப்படின்றது வந்து யோசிச்சுக்கிட்டு வந்து அப்படியே வந்து போகிறாங்க. இதில் இடையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய காரில் நம்முடைய மல்லியும் நம்முடைய விஜய் வரப்போ நம்முடைய வெண்பா வந்து நம்முடைய மல்லிகை விஜய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கெமிஸ்ட்ரியெல்லாம் வந்து ஏற்படுத்தி விட்டாங்க. அது உண்மையிலேயே வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. வரப்போ எபிசோடில் நீங்கள் எபிசோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அதே சமயம் இந்த ராஜேஸ்வரி வந்து இந்த ரஞ்சிதா கையில் பார்த்தீங்கன்னா, என்ன ரஞ்சிதா நம்ம வந்து என்ன பிளான் பண்ணாலுமே அந்த மல்லியை வந்து நம்மளால் வந்து எதுவுமே வந்து செய்ய முடியல. நேற்று வந்து ஃபங்க்ஷனை கெடுக்கலான்னு பார்த்தோம், அந்த ஃபங்க்ஷனுமே வந்து சிறப்பாக வந்து முடிஞ்சிச்சு. வெண்பாவை வந்து அவகிட்ட வந்து பிரித்து நம்ம வந்து விஜயை வந்து தூரமாக்கலாம்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி என்னடானா அந்த தாலியை வந்து மல்லியோட கழுத்தில் போட்டதுலேருந்து அன்பிருந்து வந்து விஜய் ஆளே வந்து மாறிட்டான். இப்போ மல்லியை வந்து ஸ்கூலுக்கு வந்து வெண்பாவை கூப்பிட்டு போகிறதுக்கு காரில் ஏற்றி கூப்பிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ரஞ்சிதா பற்றி என்ன ஒரு நாளாக கூப்பிட்டு போகல ராஜ்மா அப்படின்ட்டு, அதுதான் முக்கியமாடி, நம்ம வந்து நினைக்கிறது நடக்க மாட்டுது, நான் புலம்புறேன் உனக்கு ஒன்று நாடியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக இவங்களுடைய எண்ணத்துக்கு வந்து எதுவும் நல்லதாக நடக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம மல்லி நல்லா இருக்குன்னு நினைக்கிற மாதிரி இருக்கா. சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.